வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். அமேசான் டுட்டோரியல் சீரீஸில் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா EC2. இந்த அமேசான் EC2வை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்காக வந்து ட்ரெடிஷ்னல் சர்வர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். ஹோஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து வேர்ல்டு வைடு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் எல்லோரும் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு சர்வரில் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சர்வருக்கும் அமேசான் EC2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து பேசிக்காகவே வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஒரு டெப்த் நாலேஜை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இப்போ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறத எது கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் இல்லை ஒரு டெஸ்க்டாப். இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா CPU, ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங், ஈத்தர்நெட். இப்போது ஒரு லேப்டாப் வாங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்போதுமே ஒரு லேப்டாப் வாங்குவோம். ஸோ எவ்வளோ CPU இருக்குது, ரேம் எத்தனை GB இருக்குது, டிஸ்க் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ ஒரு சர்வர் அப்படிங்கிறப்போ அதுலேயும் இதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம லேப்டாப்பில் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ சில பேர் வந்து லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சில பேர் மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் பேஸ்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சில விஷயம் மேக்கு கூட இருக்குது. ரொம்ப வந்து பாப்புலராக இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ் அண்டு லைனக்ஸ் மட்டும்தான். அப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர் அப்படிங்கிறப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வரை பேஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் விண்டோஸ் தான் அதிக பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர். இது அப்படியே வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து அமேசான் EC2க்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து ஒரு அமேசான் EC2 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அமேசான் மிஷின் இமேஜ். அப்போ அமேசான் மிஷின் இமேஜ் அப்படிங்கிறது என்ன ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்கன்னா AMIன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து ஹார்ட் டிஸ்க், அப்புறம் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இங்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்கே. இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, அமேசான் இமேஜ்னால் என்ன அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு அமேசான் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புறம் வந்து அது வந்து ஸ்டோரேஜ்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் இன்னும் கிளாரிட்டி வேணும்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து CPU, இன்னொன்று வந்து ரேம். EBS அப்படிங்கிறது வந்து எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், அது வந்து ஹார்ட் டிஸ்க். அமேசான் மிஷின் இமேஜஸ்ங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து அது கூட அடிஷ்னல் சாஃப்ட்வேர்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது அமேசான் மிஷின் இமேஜ். இது இல்லாமல் நெட்வொர்க்கிங் ரிலவெண்ட்டாக இருக்கிற விஷயமும் இருக்கும். இப்போ நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நம்மளால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு மிஷின் டு இன்னொரு மிஷின் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ அதுவும் எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்துட்டா இது எல்லாமே அடங்கியது தான். ஸோ வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து CPU, ரேமும். அதை வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்புன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ் டைப் ப்ளஸ் EBS ப்ளஸ் அமேசான் இமேஜஸ் ப்ளஸ் நெட்வொர்க்கிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் EC2. இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் வந்து CPU, ரேம் அடங்கிரும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு வந்து இதோடைய டைப்ஸ் என்ன, வெரைட்டிஸ் என்ன, அது வந்து எப்படிலாம் சூஸ் பண்ணுறதுங்கிற டெமோலாம் கொடுக்குறேன். பட் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெர்மினாலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா CPU ப்ளஸ் ரேம். அமேசான் மிஷின் இமேஜ் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வேணும். அந்த ஸ்டோரேஜை கொடுக்கக்கூடிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBS. சரி, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது அமேசான் மிஷின் இமேஜ் ப்ளஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளே CPU, ரேமு, டிஸ்க்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வரை வந்து அப்படியே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ நம்ம என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே யார் கொடுக்குறோம் அப்படின்னா அமேசான் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு தராங்க. ஸோ நம்ம இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் க்ரியேட் பண்ண சர்வரில் எல்லாமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அமேசான் மிஷின் இமேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேமாக இருக்கட்டும், CPயாக இருக்கட்டும், இது எல்லாமே யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ் பண்ணுறாங்க, அதாவது AWS மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெர்ச்சுவல் சர்வர். ஸோ நீங்கள் வந்து
உங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், க்ளவுடில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எப்போவுமே வந்து க்ளவுட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்ன அப்படின்னா பில். அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு பில்லிங் அலர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் AWS சர்வீசஸ் EC2 மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது சம்மந்தமான பில்லிங் பார்ட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த EC2 சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரொஃபஷன் பண்ணுறது. ப்ரொஃபஷன்னா என்ன அப்படின்னா எவ்வளோ ரேம் வேணும், எவ்வளோ CPU வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், நெட்வொர்க்கிங் எந்த மாதிரி இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறது தான் EC2 சர்வீசஸ். இந்த வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏஎம்ஐனா அமேசான் மிஷின் இமேஜ். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு லேப்டாப் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த லேப்டாப்பில் வந்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நம்ம சூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் டெமோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏஎம்ஐ அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆல்ரெடி எல்லாம் கான்ஃபிகர் ஆகி நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேர்லாம் அதுக்குள்ளே வந்து கொடுத்த ஒரு இமேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைத்தான், அப்புறம் ஜாவா, இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். அடிஷ்னலாக சில பேக்கேஜஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இட் ப்ரொவைட் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் CPU, மெமரி, ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் கெப்பாசிட்டி ஃபார் ப்ரொஃபஷனிங் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை ப்ரொஃபஷனிங் பண்ணுறீங்க அப்படின்னா CPU என்ன வேணும், மெமரி எவ்வளோ வேணும், ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணும், நெட்வொர்க்கிங் எந்த மாதிரியான நெட்வொர்க் வேணுங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் பற்றிலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காகவே ஒரு பில்லிங் அப்படிங்கிறப்போ டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் எந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு, எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணுறீங்க பொறுத்து, ஸோ அதையும் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான ரிசோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, ஸ்டோரேஜே நல்ல பர்ஃபார்ம்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் பெர் செகண்ட். ஸோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஒரு சம்டைம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, ஒரு எஃபிஷியண்ட்டான ஸ்டோரேஜ் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லிங் வரும். எந்த மாதிரியான OS எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பில்லிங் வரும். ஸோ ஒரு பில்லிங் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இங்கே இருக்காது. ஸோ இங்கே வந்து ஆன் டிமாண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ எந்த மாதிரியான சர்வீசஸை வந்து எனேபிள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லிங் வரும். அப்போது ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒரு AWS ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பில்லிங்கை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு பில்லிங்னே தெரியாமல் ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லு வந்தோடனே ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ AWSல வந்து பில்லிங்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சர்வீஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ வரப்போகிற செக்ஷனில் எந்த மாதிரியான சர்வீசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஃப்ரீ டயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா அதாவது ட்ரைனிங் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான 1-to-1 ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.